என்னை போன தடவை ஒருத்தர் தலைவர் பதவிக்கு நிற்கும் போது அவரால் நடக்கவே முடியாது, அவரால் வரவே முடியாது யூனியனுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நம்ம மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானம் உனக்கு இருக்க வேணாம். நான் நடக்க தான் முடியல, பேச முடியுதில்ல, அதை நம்பி எனக்கு தான் வாக்களித்தாங்க. அப்பவும் ஜெயித்தேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்புறம் திருப்பி எல்லாருமே கூப்பிட்டு பேசினேன், என்னை எதிர்த்து பேசினேன், அவங்க கொண்டவங்க என்ன திட்டி எனக்கு இந்த 1.5 கோடி ரூபாய் திருடி இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, 1.5 கோடி இல்லையா, நிறைய பேர் சொல்ல சொல்ல எனக்கு வாக்குகள் அதிகமாகும். ஏன்னா 1.5 கோடி இது ஒரு இடமே அல்ல. அப்படி எதையாவது ஒன்று சொல்லி ஜனங்க மனசை மாற்றிடலான்னு தைரியம் இருந்தால் அவர் நிற்க முடியுமா? நீ தான் நின்று தோத்தி, அப்புறம் எதுக்கு உனக்கு? ஏற்கனவே தோத்துட்டு இல்லை, அதிகமாக ஓட்டு கிடைக்க போதா? இல்லை. இப்போ நம்ம விலகிறதுனால நமக்கு என்ன இருக்குது லாபம்? நான் எல்லோரையும் அனுசரிக்கணும்னு சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணேன். எதிரியாக நினைத்து கொண்டு இருக்கும் ஒரு சகோதரருக்கு என் பீரியடில் அவரை எடுக்கவே இல்லை. இருந்தாலும் அவருக்கு நான் பேசினேன், ஃபோனில் பேசினேன். வீட்டுக்கு வாயா பேசலாம், இல்லைன்னா நீ சொல்லு, பொது இடம் சொல்லு, வீட்டுக்கு வரதுக்கு தான் யோசிப்பாங்க. இந்த ஒருத்தர் பேட்டி கூட எடுக்கிறதுக்கு, ஐயோ அவர் யூனியனுக்கு போனால் என்ன அவன் யூனியனுக்கு வந்தால் வாயா இங்கே இடு. ஏன்னா ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் டப்பிங் யூனியன், நீ இங்கே தான் என்ன எடுக்கணும், என் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எடுத்தால் எடுக்கிறாங்க, எடுக்கலைன்னா போகிறாங்க, அவ்வளோதான். உங்களை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கூட போனது இந்த தடவை நான் நிற்கிறதாவே இல்லை. கதிர் சொன்னாப்புல, இல்லைண்ணே 3 வருஷம் ஆக்கிட்டோம். 3 வருஷம் ஆக்கினதுனால அது கூட செல்வமணி சாரை கேட்டு தான் நான் ஆக்கினேன். ஏன்னா பெப்சிக்கு ஒட்டி போகணும். நம்ம பெப்சியோட ஒத்து இருந்தால் தான், பெப்சியின் தலைவர் செல்வமணி ஆகிறதாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெப்சியை ஒத்து போக வேண்டும் இந்த யூனியன். 24 யூனியனில் இது ஒரு யூனியன் ஆச்சு, கிராஃப்ட். அதற்காக சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் போக முடியாது. இப்போ நமக்கு யாரோ இன்னொரு யூனியன் போட்டிக்கு ஆரம்பித்து உன்னை பேர் வாங்கலாம் முடியாதுடா. எவ்வளோ தடவை தான் சொல்கிறது, டயர்டாகிட்டேன் நான் சொல்லி சொல்லி சொல்லி. சரி வேணாண்டா, இந்த கருமத்தை ஒழிச்சு கட்டுவோன்னு சொல்லிட்டு கதறிட்டு சொன்னேன். நான் வரலையா தலைவருக்கு, வரல, ஒன்றும் வரல, போய் யாராவது எடுத்துங்க. அப்புறம் செல்வமணிகிட்ட கேட்டால் அவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த ரங்கநாதன் மாப்பிள்ளை சும்மா இருக்க மாட்டான், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை செல்வமணி நிற்கிறாருண்ணா, செல்வமணி நிற்கிறார். ஓட்டு போட வந்தேன், டைரக்டர் யூனியன். எங்கே இருக்கேன்? வெளியூரில் இருந்தேன். இதற்காக வந்தேனா இல்லையா? ஏன்னா என்னுடைய கடமை என்னென்னா, நான் என் ஓட்டால் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது வேறு. என் ஓட்டு என் மனசாட்சிப்படி போட்டு ஆகணும். என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாத. அப்போ கூட சொல்லிட்டு தான் வந்தேன், செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அந்த மனுஷன் நிற்கிறேன். ஆனால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் டைரக்டர் யூனியனில். ஆனால் அவர் அங்கேயே நிற்கிறார். ஏன்? 10 பேரை தேர்ந்தெடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. அந்த 10 பேர் 11ஆவது ஆள் ஒருத்தர் நிற்கிறான். ஏன் அங்கே வந்தது வேணேன், திருப்பி எல்லாரும் நில்லு. எதுக்கு இது? கடைசியில் ரிசல்ட் பார்த்தா என்ன? அவங்க அப்படியே நின்று இருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், போயிருந்தா. டைரக்டர் யூனியனில் எலெக்ஷன் இல்லை இந்த தடவை, நியாயமாக. அது யாராவது ஒருத்தர், இதை என்ன ஏற்று கூட ஒரு தம்பி நின்னு சொல்ல பாருங்க, அவன் வாங்கின ஓட்டு 32 ஏதோ வாங்கியிருக்கான். எதுக்கு இந்த கருமத்தை போய் நின்றுட்டு 32 ஓட்டு வாங்கினா உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். 1500 பேரில் உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். ஏன்னா நீ என்ன 450 ஓட்டு வாங்கி நான் 451 வாங்கி ஜெயிச்சிருந்தா நீ நியாயம். நீ சொல்கிறது 32 எங்கே இருக்குது, 800 எங்கடா இருக்கு? சரி, ரொம்ப வருத்தப்படுறேன் நான். அதில் எல்லாம் நல்ல நண்பர்கள் தான் நமக்கு. அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, செல்வமணி கேட்கவும் மாட்டார். முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தார், எல்லாரையும் அனுசரித்தார். அவர் அனுசரிக்கிறது தப்பு. செல்வமணி நான் போய் சொன்னேன், நான் இல்லைன்னு சொன்னேன். இப்போ அவரே தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. நாம் என்ன செய்ய முடியாது?
ரோட்டில் ஒருத்தன் மலம் போயிட்டே இருக்கும்போது வெள்ளரிக்காய் தின்னான். ஒன்று வெள்ளரிக்காய் தின்னு, இல்லைன்னா மலம் தின்னு விட, மலம் போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா தின்றான்னா, என் சொந்த வெள்ளரிக்காய் தொட்டு தின்பேன், தொட்டு தின்னா நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நன்றி கெட்ட பையன். எவ்வளோ உழைச்சிருக்கோம், உங்களுக்கு விலாசம் கொடுத்துருக்கோம், சும்மா அடிக்கிறப்ப சும்மா அடிக்கிறது. இவர் வந்தார், அவரை வச்சு நான் மலேசியா போனேன். யாரை வச்சு மலேசியா வந்தார் சொல்லு? இறந்து போயிட்டான் செல்வராஜ், பாவம். அவன் தலைவராக இருக்கும்போது தான் இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். நான் தலைவராக வந்தோன்னு அவங்களெல்லாம் சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அவர் எதுக்காக நீக்கினார்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்குது இவங்களை சேர்க்கறதுக்கு. அதுக்கு ஒத்து வந்தால் எல்லாருமே சேர்ப்போம். நீ 2 வருஷம் இங்கே சந்தா கட்ட மாட்ட, ஆனால் நான் வருவேன் பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அது அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முடியாது. நீ வெளியே எங்கேயாவது பேசு, எவன் கேட்டான் உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தா தானே யாருக்காது. உடனே அவர் கவிஞர் மேலே கோபம், அதனால தான் ராதாரவியை பழிவானார். உன்னை பழி வாங்கி நான் என்னத்தையும் செய்ய போகிறேன்? ஏன்னா என்னுடைய லெவலே கிடையாது, நீ என் லெவல் கிடையாது. நீ முதல்ல எனக்கு வீடு வந்து இந்த தெருவில் ஆரம்பித்தா அந்த தெரு வரைக்கும் இருக்குது என் வீடு. அவ்வளோ பெருசு வச்சுருக்கேன். உன்கிட்ட இருக்கா? கிடையாது. எதுக்கு இதை பேசிக்கிட்டு? நான் தற்பெருமைக்கெல்லாம் சொல்ல. இப்போ கூட சொன்னாங்க, ஒரு சினிமாவை விட்டுட்டு என்னுடைய இழப்பு வந்து என்ன ஒரு 600 படம் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது, என்னுடைய உறுப்பினர்களுக்கு பிரச்சனை வரும்போது போய் அங்கே போய் உட்காந்து பேசும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க. சப்ஜெக்ட் வந்து அந்த தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர், அவர் பணம் கொடுக்கல இவருக்கு, எங்கள் ஆளுக்கு. அதை பற்றி பேச போகும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க. இவங்க பணம் கொடுக்கலன்ற சப்ஜெக்டை விட்டுட்டு ஆப்ஜெக்ட் யாரானா ராதாரவி என்னை பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சா, ஏன்னா இவன் வந்து ஹீரோ கிடையாது. அடியே, ஹீரோலாம் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள், ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இந்த பேர் புகழோடு இருக்கிறது நம்முடைய உழைப்பில் தான் இருக்கிறதே தவிர, சும்மா வந்து சுயம்பா வந்து யாராவது வந்து இவர் ராதாரவி பெரிய ஆளுப்பான்னு சொல்கிறது அல்ல. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது கூட ஆர்எஸ் மனோகர் சார் எனக்கு செயலாளர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் என்ன வி கோபாலகிருஷ்ணன் என்னுடைய செயலாளராக இருந்தார், நான் தான் தலைவர். நான் அதுக்காக எனக்கு வி கோபாலகிருஷ்ணன் செயலாளரான் அப்படி சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களாம் குவிந்து கிடக்கும் செங்கல், நாங்கள் சும்மா கொட்டி கிடக்கிறவன். நான் அவங்க பெரிய கோபுரமாக இருக்கக்கூடியவர்கள். கூட சொன்னாங்க நல்ல பேர் கிடைக்கணும்னு. நல்ல பேர்லாம் கிடைக்காது, நல்ல பேர்லாம் கஷ்டம். நல்ல பேருன்றது, கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், என்ன வேணும் கேட்டார், எனக்கு நல்ல பேர் வேணும்னு. ஏடாங்க எனக்கே கிடைக்கல, அது இன்னும் உனக்கு எப்படி கிடைக்கும்னு கடவுள் சொன்னான். அந்த மாதிரி தான் இது கிடைக்காது, நல்ல பேர்லாம் கிடைக்காது. நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காகலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஐ எம் த பிரசிடென்ட், வாட் இஸ் மை ரூல், வாட் இஸ் மை சேயிங், என்னுடைய என்ன எங்கே என் குரல் ஒலிக்குமோ அங்கே ஒலிச்சு தான். இப்போ பெப்சிக்கு ஏன் வரேன்னா, இந்த தொழிலாளர் இல்லைன்னா இந்த சினிமாவே இல்லைடா. இந்த தொழிலாளர்கள் 24 கிராஃப்ட் இல்லைன்னா இந்த சினிமா கிடையாது. இது தெரிஞ்சதுனால தான் 2 ஆக்கணும்னு பார்த்தாங்க. 2 ஆக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு தான் பிரச்சனை. எது 2 ஆனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை, புரியுதா? எது 2 ஆகட்டும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாமல் கூப்பிட்டுட்டு போகிறான் பார், அவன் தான் புத்திசாலி. அதை பாராட்டணும்.